ஹலோ. சரி, நம்ம லவ் ஸ்டோரிக்கு வருவோமா? மொதல் சீனில் 2 பேரும் பார்த்தாச்சு. சிம் கார்டு கிடச்சிச்சு, சாக்லேட் கிடச்சிச்சு, ரோஸ்லாம் கிடச்சிச்சு. அது இன்னும் பத்திரமா அந்த சாக்லேட் கவரும் அந்த ரோஸும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி என்ன சொல்கிறது, என்னோடய ஒரு இதில் வச்சுருக்கேன் இருக்குது. சரி, வேறு அங்கேருந்து எப்படி கொண்டு போகலாம்? ஓகே, நம்ம வந்து ஒரு கதை சொல்கிறோம், ஒரு டேரக்டர்கிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறோம். சரி, அந்த மாதிரியே இருக்கட்டும். ஹீரோயினுக்கு ஹீரோவுக்குலாம் இன்ட்ரோ கொடுக்கணும்ல. ஹீரோயினை பற்றி தெரியும், ஹீரோவை பற்றி தெரியாதே. யூ கேன் சே லைக் ஹீரோ இஸ் அ ப்ளே பாய். நல்லா பேசி பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிடுவான், வெளில சுற்றுவான், அவங்க கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிடுவான். இதுதான் ஹீரோவோட இன்ட்ரோ. ஓகே, போதும், அந்தளவுக்கு இன்ட்ரோ போதும். ஹீரோயின் வந்து என்ன தான் காலேஜில் படித்தாலும் ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு. ஸோ அந்தளவுக்கு கூட சேர்ந்து என்ன சொல்கிறது, என்ஜாய் பண்ணுறது, மூவி போகிறது எதுக்கும் வேலைக்காகாது. எந்த வேலைக்குமே ஆகாது. அந்த பீஸ் எந்த வேலைக்குமே ஆகாது. இந்த காட்டுக்குள்ளே என்ன சொல்கிறது, காலேஜோட மெயின் பிளாக்லேருந்து என்ன சொல்கிறது, லேபுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து காட்டு வழியாக தான் போவோம். காட்டு வழினா இப்போ எல்லாத்தையும் பில்டிங் ஆக்கிட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து அது காட்டு வழியாக தான் போவோம். அப்படி காட்டு வழியாக போகும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மீன்ஸ் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும். சுற்றுறது, விளாட்றது. அதுவும் ஒரு தடவை வந்து நோட்டு விட்டுட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, போகும்போது அந்த டான்ஸ் ஆடிட்டு சுற்றிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் லூஸ்தனமாக பண்ணிகிட்டே போவோம். அதே மாதிரி ஐடி பிளாக் போகும்போது என்ன சொல்கிறது, ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கும். அதில் போகும்போது யாருமே இல்லைன்னா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். பாட்டு பாடிட்டே போகிறது, குச்சி போகிறது, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதான் சொன்னல, மீன்ஸ் அந்த பீஸ் எதுக்கும் செட் ஆகாது. யாராச்சும் பார்த்தா கூட பார்க்குறாங்க அப்படிங்கிறது கூட நோட்டீஸ் பண்ணாது. அப்படியே பார்க்குறத பார்த்தாலும் அது நம்மளை பார்த்துருக்க மாட்டாங்க, வேறு யாரையாவது பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதான் அதோட இது. சரியா? வேற என்ன ஹீரோயினுக்கு வேற என்ன இன்ட்ரோ? அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. தனியாக சுற்றிட்டுருக்கோம். யாராக இருந்தாலும் க்ளோஸாக பேசும், பத்திரமா பார்த்துக்கும். ஏன் சொல்கிறேன், அது ஒன்றும் அனிமல் கிடையாதே. ஐ கேன் கிவ் சம் ரெஸ்பெக்ட். என்ன சொல்கிறது, வர்ற அன்னோன் நம்பர் கால்க்கெல்லாம் அட்டன் பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி அவங்கள சமாதானப்படுத்திகிட்ருப்பா. என்ன சொல்கிறது, பேர் சொல்லாதவங்களுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இவங்க யார் மேலேயுமே வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட், லைக் யாரோ சம்மன் இஸ் டாக்கிங் டு ஹர். ஸோ அவள் வந்து நல்லா பேசிகிட்ருப்பா. அவங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னா ஷி வில் பி தேர் டு கன்சோல். அவ்வளோதான் அவங்களோட ரோல் எல்லாம். ஸோ இங்கே ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு அண்ணாவை மீட் பண்ணுறோம் கிரவுண்டில். எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி அவரை பற்றி நான் முன்னாடியே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அண்ணா கிட்ட, அவங்க கூட இன்னொரு அண்ணா படித்தாங்க, அந்த அண்ணா கிட்ட, அப்புறம் ஸ்கூலில் படிக்கும்போது ஒருத்தங்க வந்து அந்த ஸ்டாஃப் அந்த அண்ணா கிட்ட, ஸோ எல்லாத்துக்கிட்டையும் கேட்டால், எது ஹீரோவை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ணட்டுமா, இப்படி ஒரு பையன் இருக்கான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்குறா. அவங்க மட்டும் இல்லை, லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசு தான். பட் அம்மா அப்பாப்பட்ட கேட்கல. சரியா? கேட்டால் செருப்பால் அடி விழுவும், அதனால் அம்மா அப்பாப்பட்ட கேட்கல. ஆனால் நான் சொல்கிறது, காலேஜில் அந்த ஃபைனல் அண்ணா, சீனியர் அண்ணா, அந்த அண்ணா இருக்காங்களா, அந்த அண்ணா கிட்ட, இன்னொரு அண்ணா கிட்ட, ஆக்சுவலி பேர்லாம் சொல்லாமான்னு தெரில. லெட்ஸ் டேக் இட் சம்திங் வித் இட்ஸ் அந்த கேங்ஸ்டர் அண்ணா வந்து எஸ். ஸோ லெட்ஸ் டேக் இட் அஸ் சதீஷ், ஏதோ ஒரு பேர். அடுத்த அண்ணா பேர் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஆர். லெட்ஸ் டேக் இட் அஸ் ரவி. ஓகே. அப்புறம் இன்னொரு அண்ணா பேர் வந்து, அந்த அண்ணா பேரும் எஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஐயோ, சதீஷ் சொல்லியிருக்கோமா, இப்போ என்ன சொல்லலாம், சிவா. ஸோ இவங்க 3 பேரும் தான் மெயின். இவங்க 3 பேர்த்தையும் கேட்டாச்சு. கிளாஸ்மேட்ஸ். அதில் க்ளோஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் எம். என் பொண்ணு பேர் மைவிலி. அப்புறம் இன்னொரு எம், என்ன பேர், எம் மனோகரி.
ஓகே மனோ. ஓகே. ஆனால் பொண்ணு. அடுத்து வேறு யார்கிட்ட? ஐ ஐஷு. ஓகே. வேறு யார்கிட்ட கேட்டா? இவங்கெல்லாம் வந்து நம்பி என்ன சொல்கிறது, ஓகே இவங்களாம் எனக்கு கரெக்டான சஜஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்ககிட்டலாம் போயிட்டு இப்படி ஒருத்தங்க பேசுகிறாங்க, நான் பேசட்டுமா, நான் லவ் பண்ணட்டுமா, லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணட்டும் அப்படிலாம் கேட்டேன். பட் நான் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்கேன். இதை பற்றி நான் யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணதில்ல, கேட்டதில்லை, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே மீன்ஸ் ஐ கேன் கோ ஹெட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுனதுனால, மீன்ஸ் ஹீரோயினுக்கு வந்து தோணுனதுனால போய் எல்லாத்துட்டையும் கேட்குறாங்க. ஸோ அவங்களாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஓகே இவங்களாம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்குது, ஸோ நீ லவ் பண்ணுறதுனால உன் சிஸ்டரோட மேரேஜ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, நீ பார்த்துக்கோ, அதே கம்யூனிட்டியான்னு பார்த்துக்கோ, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. செகண்ட் வந்து உனக்கு பிடிச்சிருந்துன்னா பழகு, கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஐ என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டது யார் கால் பண்ணுறா, அவங்க தான் கால் பண்ணுறாங்க, அவங்களுக்காக நீ ஏதாவது ரீசார்ஜ் பண்ணுற, இல்லை ஏதாவது பே பண்ணுறியா, மீன்ஸ் அவங்களுக்காக நீ ஏதாவது பண்ணுறியா, அமௌண்ட் ஏதாவது கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டா. இல்லைன்னு சொன்னேன். வெளியில் எங்கேயாவது போனால் யார் செலவு பண்ணுறாங்கன்னு கேட்டா. நான் இப்போதைக்கு எங்கேயும் வெளில போகல, பட் இந்த பக்கத்தில் காளான் கடைக்கு எங்கேயாவது போயிருப்பேன். ஸோ போனப்போ இப்படி அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க, சாக்லேட்லாம் கூட அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அப்பையும் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, ஹீரோயின் சொன்னாங்கன்னு சொல்லணும், சரியா? நம்ம வந்து டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு இருக்கோம், சரியா? அந்த மாதிரி வந்து ஓகே சொன்னேன். ஓகே, ஸோ வெளியில் எங்கேயும் தனியாக போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, எக்காரணத்தை கொண்டு காசு கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது, உன்னோட ஜுவல் அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியும், அதனால் அதெல்லாம் என்கிட்ட சொன்னான், சரியா? அடுத்தது இந்த எஸ், அந்த ஃபஸ்ட்டு அண்ணா சொன்னால, அந்த அண்ணா கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ், மற்றவங்க வேணுன்னா நீ வந்து அமைதியான பொண்ணு எல்லாமே சொல்லலாம், ஆனால் நீ எந்தளவுக்கு தைரியமான பொண்ணுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும்னாரு. அது அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு இன்னும் தெரியல, சரியா? காலேஜில் ஜோடி போட்டுட்டு சுற்றக்கூடாது, வெளியில் எங்கேயும் தனியாக போகக்கூடாது, போய் எங்கேயும் ஸ்டே பண்ணுறான், அங்கே பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன்னு போகக்கூடாது. அப்புறம் என்னமோ இன்னொன்று சொன்னாரே, மெயினாக சொன்னது வந்து நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு அவருக்கே தெரியும். ஸோ நீ உனக்கு தெரியும் நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட, ஆனால் யாராவது உன்னை டீஸ் பண்ணி இதெல்லாம் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு உன்னை டீஸ் பண்ணி கேட்பாங்க, அப்போ நீ பண்ணுவ, ஆனால் அதை நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு புரியல, அப்புறமா தான் புரிஞ்சுது. ஏன்னா எனக்கு தைரியம் இல்லைன்னா இல்லை, தைரியன்றது ஒன்றுமே இல்லை, நான் யாருக்கும் பயப்படாமல் பண்ணுறது, கரெக்டா? அந்த பயம் எனக்கு இல்லை. எப்படி சொல்கிறது, வெளில போகணும், வெளில தாங்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக பர்மிஷன் கேட்டு தான் போகணும், என் தலை யாரும் எடுக்க போகிறதில்ல, புரிஞ்சுதான்? ஐ நோ தட். அப்போ என்ன ஆகும்னா, ஸோ அது வந்து ஹவு மச் ஐ ரெஸ்பெக்ட் தம், ஹவு மச் ஐ லவ் தம், அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நீ என்ன முழுசாக நம்புற அப்படின்னா நீ இப்போல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு ஓகே ஐ ஜஸ்ட் நான் என் மனசாட்சிக்கு மட்டும் தான் பயப்படுவேன், வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன். சரி ஓகே, இதுதான் வந்து அண்ணா கொடுத்த அட்வைஸ். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் 2-3 பேர்த்திட்ட அன்னோன் நம்பர், ஓகே ஆக்சுவலி அவங்க பேர்லாம் ஞாபகம் இல்லை, அதனால அன்னோன் நம்பர்னு வச்சுட்டேன். அவங்ககிட்டலாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போல்லாம் பேசாத, பேசுனா அவங்க கூட பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு. இப்படி எல்லாத்திட்டையும் பேசிட்டு அப்புறம்தான் மாமாட்ட பேசவே ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதம் பேசியிருப்போமா, இல்லை தெரியல, ஒரு 3 மாதத்துக்கு மேலே பேசியிருப்போம். அப்போ ஒரு நாள் ப்ரொப்போஸ் பண்ணும்போது, ப்ரொப்போஸ் பண்ணுறதுனா அவன் நேராக வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்ல, ஐ லவ் யூன்னு சொல்ல, மொதல் தடவை வந்து ஐ லவ் யூன்னு சொன்னால் ஓகேன்னு சொன்னேன். அவன் நான் எப்படி சொன்னேன்னா, ஓகே நீ லவ் பண்ணணுன்னா பண்ணிக்கோ, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னேன். பட் அவன் வந்து ஹி தாட் லைக் ஐ அக்செப்டட் இட்.
நான் சொன்னேன், பேசும்போது சொன்னேன், நான் அக்செப்ட்லாம் பண்ணல, நீ பண்ணுறனா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி, we had a serious discussion in March. எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டில் என்னென்ன கைண்ட் ஆஃப் பிரச்சனை வரும், உங்கள் வீட்டில் என்ன டைப் பிரச்சனை வரும், என் வீட்டில் என்ன பிரச்சனை வரும், தங்கச்சி இருக்குது, அங்கே தம்பி இருக்குது, எப்படி அவங்க கல்யாணத்தை பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம பண்ணிக்கலாமா, ஏகப்பட்ட விஷயம், நிறைய டிஸ்கஷன். ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் லவ் பண்ணியாச்சு. திரும்பி அமைதியாகிறேனா, ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு தோஸ் திங்ஸ். அந்த கால் வந்து இட் வாஸ் வெரி லாங் கால். இன்னும் நைட்டு 2 மணி 3 மணி எத்தனை மணி ஆச்சுன்னு கூட ஞாபகம் இல்லை. அழுது இது நடக்குமா நடக்காதா, இப்படியே ட்ராப் பண்ணிடலாமா, இப்படியே ட்ராப் பண்ணுறதுனா ஐம் நாட் ஃபீலிங் குட் டு ட்ராப் நவ். ஸோ we were into multiple situation, multiple emotions. தெரில, அது அப்படியே போச்சு. அப்புறம் அப்படியே லவ் பண்ணியாச்சு, சரியாக ஒத்துக்கிட்டாச்சு. சரி வீட்டில் பேசி பார்க்கலாம், இன்கேஸ் ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுறது, இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஏகப்பட்ட டாக் இருந்துச்சு. அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அது அன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. வேற என்ன, நான் சொன்ன ப்ராமிஸை விட்டுட்டேங்கிறியா, அது எனக்கு தெரியல, நான் அதுக்குள்ளே போயிடுறேன். நான் எக்ஸாக்டாக வந்து இப்போ என்ன 2024 டிசம்பர், இன்னும் 2 நாளில் 2025க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஆனால் நான் என்ன டேட்டுக்கு போயிட்டுருக்கேன் தெரியுமா, 2009 மார்ச்சுக்கு போயிருக்கேன். இன்னும் இட்ஸ் குவைட் ஃபார். I'm just putting myself in that situation again. We were discussing, என்ன இங்கிலீஷ்லாம் வருது தெரியல, அது அவ்வளோ பெரிய சீரியஸ் டிஸ்கஷன். என்ன பண்ணுறது, எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறது, சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்கிறணும். Still, even that time, I was not realizing whether I'm really in love with him or not. புரிஞ்சுதா? இட்ஸ் ஓகே. ஸோ நிறையா பேசினோம் அந்த அன்னைக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் ஸ்டோரி ஏன் அப்படி அப்படியே பிளாக் ஆகுதுன்னு எனக்கு தெரில. சரி, இதை நம்ம எப்படியே முடிச்சுப்போம், என்னால் இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியலன்னா நான் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போயிடுறேன். இன்னும் அந்த டைம் வந்து நான் வந்து ரூம்லலாம் தூங்கிட்டாங்க. என் ஹாஸ்டல் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். மீன்ஸ் ரொம்ப ஹைஃபைலாம் கிடையாது, அது வந்து ஒரு ஓல்டு பிளேஸு. என்ன சொல்கிறது, ஒரு பிளாக்குள்ளே உள்ளே வந்தேன்னா இந்த பக்கம் வந்து ஒரு 4 ரூம், அந்த பக்கம் வந்து ஒரு 4 ரூம். அந்த சைடு நிறைய இருந்துச்சு, இந்த சைடு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சைடு எப்படி இருக்கும்னா 2 ரூம், பக்கத்தில் வந்து சீனியர்ஸ் ரூமு எங்களுது, அப்படியே ஆப்போசிட்டில் 2, இப்படி நிறைய ரூம்ஸ் போகும். அதில் வெளியில் வந்து அந்த காரிடோரில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். வெளியில் ஃபுல்லாக இருட்டு, ஒரே ஒரு டியூப் லைட் மட்டும் எரியும். அண்ட் வெளியில் மரம் இருக்கிற இடம்லாம் இருட்டாக இருக்கும். இன்னும் லைக் எனக்கு அப்படியே புல்லரிக்க தெரியுமா, எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துடுச்சு. இட்ஸ் ஓகே. even though it's memories like kind of like I'm living there, you know something like நான் மறந்துட்டேன், நிறைய விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லுவேன்ல. ஏன்னா நேற்று பழகினவங்க, நேற்று நேரில் பார்த்து பேசினவங்க கூட நான் மறந்துடுவேன். ஏன்னா பட் தீஸ் திங்ஸ் ஆர் லைக் நெவர் ஃபர்கெட்டபிள், பிகாஸ் லைக் ஈச் டைம் வந்து நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டேன்றது தான் உண்மை. ரொம்ப போகிறேனோ, ரொம்ப பண்ணுறனோ. சரி, நம்ம வேறு எதாவது பற்றி பேசலாம். இப்போ நம்ம என்னென்ன சீன் சொல்லியிருக்கோம், ஓகே. ஹீரோயின் வந்து யார்கிட்டலாம் சஜஷன் கேட்டு டிஸ்கஷன் பண்ணி லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ண எபிசோடு இது. ஓகே, சரி, அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.